ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோடு 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் மக்கள் எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு அலர் அடிச்சுட்டு ஓடி வருவாங்க. அதை பார்த்துட்டு அந்த கோட்டு கில்டஸ் அந்த மங்கூஸ் மண்டையன் உள்ளே என்ன நடக்குதுன்னு நானே போய் பார்க்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துருப்பான். உள்ளே போய் பார்த்துட்டு கீழே இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்துருவான். பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இவன் தான் காரணமான்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்கும். அதை பார்த்து அவனுக்கு அல்லு விட்டுரும். இது லியோட வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன எடுத்து பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மக்கள் எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளியே இருந்ததுனால ஆம்புலன்ஸ்லாம் வந்து அங்க அடிப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே அப்படி ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்க அந்த சிவப்பு முடியும் ப்ளூ சட்டையும் அவங்க போர்வையை பூத்திட்டு உட்காந்துட்டு அப்பாடா தப்பிச்சிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த சிவப்பு முடி இருக்கான் பாருங்க, மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். ஒருவேளை அவன் லியோ தானா? ஒத்தையால நின்று அந்த ஸ்பைடர் குவீனியே தோற்கடிச்சிட்டானே, இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு முடியை யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவன் அப்படியே நடந்து வந்து அந்த சிவப்பு முடியை பார்த்து டே ஜே நீ எதுக்கடா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச வரும்போது இந்த பக்கம் அந்த ப்ளூ கலர் சட்டை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து இவர் அந்த பவுகில்டஸ் அந்த ஓனர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த ஜே இருக்கான் பாருங்க, அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் எதுக்கு கொரியாவுக்கு திரும்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேய் ஒரு அப்பா கிட்ட நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குட்டை போடுவான். ஆமாங்க, இந்த ஜேயோட அப்பா தான் இங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதை பார்த்துட்டு இந்த ப்ளூ கலர் சட்டை அவங்க அப்பாடா ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போடா பேசாம போடா அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு முடி கடுப்பாக இருப்பான். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உனக்கு எதுவும் அடிப்பட்ட மாதிரி தெரியல, சரி உடனே இங்கேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுச்சே பேசாமல் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாமல் உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு என்ன கொஞ்சம் கூட ஒரு அப்பான்னு மதிக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு அந்த ப்ளூ கலர் சட்டையை பிடிச்சி டேய் இங்கே ஒருத்தர் அந்த ஸ்பைடர் குயினை கொண்டானே அவன் யாரா, அவன் யாரும் தெரியுமா, அவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க அந்த ஸ்பைடர் குயினு அந்த டவர் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனவர் அவர் தாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ஓட்டர்ஸ் அப்படியா அவனோட பேர் என்னன்னு சொன்னானா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ப்ளூ சட்டை அவரோட பேர் லியோன்னு சொன்னாருங்க. என்னது லியோன்னு சொன்னானா, வேற என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு குலுக்கிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்கே பில்டிங்கில் பட்டாருன்னு வெடிச்சு சதுற சத்தம் கேட்கும். அதை அப்படியே அவன் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தா அந்த கோட்டுகள் இருக்கான் பார்த்தீங்களா பங்கூஸ் மண்டையன், அவன் தாங்க அந்த அட்டாக் பண்ணியிருக்கான். என்னன்னா நம்ம ஹீரோட வாய்ஸை கேட்டு பயந்து போய் பின்னாடி அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அதை அப்படியே அசால்ட்டாக டாச் பண்ணிட்டு 20 வருஷம் ஆச்சு இருந்தாலும் நீ சொல்லாம கொள்ளாமல் பயந்து போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்க, இன்னும் மாறவே இல்லையாடா மங்கூஸ் மண்டையா என்ன அப்படி சொல்லிட்டு போது நம்ம ஹீரோ கிண்டல் அடிக்கும் போது அவன் இங்கே கோட்டு கில்ட சேர்ந்தவன் நம்ம ஹீரோ பார்த்து என்னது இவனை பார்க்க லியோ மாதிரி இல்லையே, முகம்லாம் ரொம்ப அழகா இருக்கான், அவன் பார்க்கறதுக்கு மூஞ்சி கொடூரமாலாம் இருப்பான், ஆனால் நல்ல வேலை நான் என்னமோ லியோ நினச்சி ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிட்டேன்டா, டேய் இருந்தாலும் என் பின்னாடி நீ கை வச்சிட்டல நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு கோவமாக திட்டிட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோ வளன்னு பேசாத கொஞ்சம் மூடிட்டுரு அப்படி சொல்லிட்டு வயிற்றுலேயே ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அந்த குத்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். அந்த காற்றுலேயே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோட பஞ்சு எந்த அளவுக்கு ஓவர் ப்ரெஷராக இருக்கும்னு. நம்ம ஹீரோ அப்படியே மறுபடியும் பறந்து போய் கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவான் பாருங்க. அவன் பறந்து போய் தரையிலேயே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே போய் நீ இன்னும் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கடா மங்கூஸ் மண்டையா, நான் போனதுக்கப்புறம் என்னோட பொருள் என்னோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு வச்சுட்டீங்க, சரி எது எப்படியோ இங்கே நான் உன்னை கொண்டு முடிச்சுட்டு உன் வீட்டுக்கு போய் என்னோட மந்திர பொருட்கள் உன்னோட சொத்து பொத்து எல்லாத்தையுமே நான் எடுத்துக்க போகிறேன்டா, உன்னோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் நான் இடித்து தரமட்டமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மங்கூஸ் மண்டையன் கோட்டுக்கிட்ட சொன்னவன் என்னடா பேசிட்டு இருக்க லூஸ் மாதிரி எதோ உளறிட்டு இருக்க அப்படின்னா இவன் தான் லியோ வரப்போனோம், ஆனால் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கான், டவர்லேருந்து எப்படி இவன் உயிரோட வந்தான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுட்டு இருக்கும்போது டேய் நீ தான் லியோவா, எது எப்படியோ நான் அதை பற்றி யோசிக்கிறதா இல்லை, உன்னை கண்டிப்பாக கொல்ல போகிறேன், நான் என்னோட சக்தியை காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்டல் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து நிறைய ஸ்வாட் வந்துட்டு இருக்கும். அதாவது அவனோட கடலோட பவர் யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி கோட்டு கில்டு ஓனர் அந்த ட்வின்ஸ் கில்டு ஓனர் மாதிரி 12 கில்டு இருக்கும். அதில் இருக்க அந்த ஓனர்களுக்கு இந்த மாதிரி கடலோட பவர் இருக்கும். இப்போ இந்த கோட்டு கில்டு சேர்ந்தவன் அவனோட கடல் பவர் யூஸ் பண்ணுறான், அதான் ஜேடி எம்பரர் அப்படின்னு. அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த கடவுளே அங்கே வருவார் அவனுக்கு பக்கபலமா. அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே வர வச்சு நம்ம ஹீரோவை உன்னை நான் கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உக்கரமாக இருப்பான். நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே உன் கடவுள் பவர்லாம் யூஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. அப்போ அவன் நீ ஓவரா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே சங்கிலியில் அவரை வச்சு சங்கிலியை வச்சு நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அவ்வளோதான்டா உன் கதையை முடிக்க போறேன், உன்ன மாதிரி வீக்கா நாள் என் கூட சண்டை போட வந்ததே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 4-5 ஸ்வாட் தான் எடுத்து வந்தான். இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்வாடை கொண்டு வந்து இதுதான்டா என்னோட கீ அட்டாக் என் பவர் என்னன்னு இதுக்கப்புறம் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கச நிறைய ஸ்வாட் வந்துகிட்டே இருக்கும். அந்த காடு அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஃபுல் பவர் கொடுக்கும். அந்த ஸ்வாட் எல்லாமே நம்ம ஹீரோ பார்த்து வேகமாக வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ
ஓ! பரவாயில்லையே! பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பானா, அத கேட்டு அந்த மங்கூஸ் மடையன், "டேய் என்னடா சும்மா பேசிக்கிட்டே இருக்க, நான் உன்ன கொல்ல போறேன்டா, வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே ஸ்வாடெல்லாம் கிட்ட வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. சுத்தி எல்லா பக்கமும் ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோவ சரசரன்னு அடிக்கும். அந்த இடமே வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். அப்படியே ஒரு மலை மாரி குமியுங்க அந்த ஸ்வாட் எல்லாமே. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடுக்குள்ளேயே புதைஞ்சு போயிருவான். அத பார்த்து மங்கூஸ் மண்டையன், "சாவுடா, சாவுடா. நான் என்னமோ நீ அந்த டீமன் டவர்லேருந்து தப்பிச்சு வந்துட்டியோன்னு நெனச்சேன். ச்சே! நான் எவ்வளோ பெரிய முட்டாள். உன்ன மாரி ஒரு லூசு பையன பத்தி நான் பயந்துட்டேன் பாத்தியா? என்னோட பவருக்கு முன்னாடி நீலாம் ஜுஜுபிடா. என்ன யாராலயும் முட்டாளாக்க முடியாது. ஹாஹாஹா! அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஸ்வாடுக்குள்ளேருந்து பயங்கரமான வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அத பார்த்துட்டு அவன் முழிப்பான். "இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது நடக்கக்கூடாது." அப்படி சொல்லும்போது, பிரகாசமான ஒரு வெளிச்சம் வரும். சும்மா நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விடுவான் பாருங்க. அந்த ஸ்வாடு பறந்த உடனே அதே கையோட அந்த மங்கூஸ் மண்டைய மூஞ்சில நச்சுன்னு ஒரு குத்து. அடிச்ச அடில சும்மா பறந்து போய் விழுந்துருவான். அப்படி விழுந்தோனே மூக்குலேருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு, "அப்படின்னா இவன் அந்த டவர்லேருந்து தப்பிச்சு வந்துட்டானா? இவன் தான் லியோவா? என்னடா நீ தான் லியோவா?" அப்படின்னு கேட்டோனே, அத கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே உடம்புலலாம் கத்தி குத்து வாங்கிட்டு பனியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். சிரிச்சுக்கிட்டே, "டேய் ஒரு வழியா நான் தான் லியோன்னு கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. ஆமான்டா, ஐ அம் பேக். நான் தான் உண்மையான லியோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா சிரிப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ மூக்க மூடிட்டு, "என்னடா பொண நாத்தம் நாறுது? பயத்துல உச்சா கிச்சா போயிட்டியா? வழக்கம் போல எப்ப பார்த்தாலும் உன் மேல நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோக்கு மட்டும் தனியா அசிஸ்டன்ட் பப்பாகி, "நீங்க சாவுக்கு பக்கத்துல போயிட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு புது ஸ்கில் வந்திருக்கு. இந்த ஸ்கில் 13வது சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும்." நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு, "பரவாயில்லையே! போக போக நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செம மாஸா நின்னுட்டு, "டேய் இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெஞ்சு மேல கால் வச்சு ஓங்கி ஒரு மிதி மிதிப்பாரு பாருங்க. அப்படி மிதிக்கும்போது அந்த கோட் கில்ட சேர்ந்த ஒரு கடவுள் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த மங்கூஸ் மண்டையன்கிட்ட, "டேய் ஏன்டா அவன் இன்னும் சாகாம உயிரோட இருக்கான்? உன்னோட பவர் வேலை செய்யலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருவாரு. அத பார்த்துட்டு, "ஐயோ கடவுளே எங்க போனீங்க? என்ன காப்பாத்துங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் கிட்ட போய் மாசா, "டேய் என்ன உன் கடவுளே என்ன பார்த்து பயந்து போயிட்டானா? அதான்டா லியோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா கோட் கில்டோட ஆபீசர்லாம் வந்து பாசங்கன்னு அவங்க தேடிட்டு இருப்பானுங்க. கூட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். அங்க மான்ஸ்டர் எல்லாம் செத்து போய் கிடக்கும். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கோட் கில்டோட பாஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா, அவனை நம்ம ஹீரோ அங்க தரையிலேயே புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், "ஐயோ இந்த லியோ பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கானடா." அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாயிருமா ஹீரோட ஃப்ரெண்டு. அப்புறமா அந்த ஆபீசர்லாம் எங்க போனாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனோட பவர் யூஸ் பண்ணுவான் பாருங்க. அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே வெடிச்சு சதற அடிச்சுட்டு அப்படி பார்த்தா பெரிய ஓட்டையை விழுந்துரும். அதுக்குள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஜம்ப் பண்ணி பார்த்தா உள்ள அந்த கோட்டு கில்லோட பாஸ் வாயில நுரத்தள்ளி அப்படி கீழே படுத்து கிடப்பான். அவனுக்கு மேல லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பான் நம்ம ஹீரோ. "நான் இந்த மங்கூஸ் மண்டையனோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இடத்துக்கு தான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, "என்ன இவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே கட் பண்ண அந்த கோட்டு கில்லோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க நம்ம ஹீரோ போறான். ஓ! இதுதான் அந்த மங்கூஸ் மண்டையனோட இந்த ஹெட் குவார்ட்டர்ஸா? பரவாயில்லையே! பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. அவனோட சிலையெல்லாம் வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துருப்பான். பார்க்கறதுக்கே மியூசியம் மாரி பிரம்மாண்டமா இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, "என்ட்ட இருந்து ஆட்டைய போட்டு நல்லா காசு சேர்த்துட்டானுங்க போல இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது, வரிசையா நெறைய பொருள வச்சு மியூசியம் மாரி வச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, "இதெல்லாம் நெறைய போலியான பொருளா இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள பார்த்தா, பல்லு குத்துற குச்சி ஒண்ணு இருக்கும். அந்த பல்லு குத்துற குச்சி அங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அத நம்ம ஹீரோ லியோ யூஸ் பண்ணுது அப்படின்னு போட்டு அங்க ஒரு எக்ஸிபிஷன் மாரி வச்சிருக்காங்க. அத நம்ம ஹீரோ பார்த்த உடனே, "ஐயா ஒரு வழியா நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். என்னோட சுட்டி குழந்தை நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குச்சிய பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். என்னடா இது ஒரு குச்சிய பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானே அப்படின்ற மாரி தான் இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாருமே பேக்கன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்க ஆஃபீசர்லாம், "உடனே வாங்க கார்ட்ஸ் அந்த ஏரியாக்கு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த கண்ணாடிய உடைச்சு அந்த குச்சிய கையில எடுத்துடுறான். அத பார்த்தா சுத்தி அங்க நெறைய ஆஃபீசர்ஸ், "ஏய் கைய தூக்குடா." அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சுறானுங்க நம்ம ஹீரோவ. நம்ம ஹீரோவும், "என்னது உங்களுக்கு இது வேணுமா? அப்படின்னா இந்தாங்க வச்சுக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி அப்படியே ஒரு சுண்டி விடுவான் பாருங்க. அது அப்படியே பறந்து போய் அங்க இருக்க எல்லா ஆஃபீஸரையும் சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தனையா போய் அடிச்சு போட்டு தள்ளிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அசால்ட்டா அதே இடத்துல நின்றுருப்பான். அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிட்டு அது அப்படியே நம்ம ஹீரோ கையில வந்ததுக்கப்புறம், பரவாயில்லையே இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்க என்னோட ஸ்மைல்?" அப்படி நம்ம ஹீரோ கேட்டோன்னே அந்த பல்லு குத்துற குச்சி அப்படியே வேற மாதிரி கியூட்டா ஒரு கிரியேச்சரா மாறிடும். கிரியேச்சரா மாறிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் பாருங்க. "இது ஒன்றும் சாதாரண கிரியேச்சர் இல்லைங்க. இதனால அந்த பல்லு
குத்துற குச்சி, இன்னும் ஷார்ப்பான நிறைய வெப்பனா மாற முடியும். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் அப்படி பாப்பாகி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இதை மாதிரி இன்னும் நிறைய வெப்பனை உங்களால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கிரியேச்சர் நம்ம ஹீரோ பார்த்து ஐ ஜாலி நமக்கு கூட வந்துட்டு அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சிட்டு இருக்கும்போது, ஒரு வழியா நீ என் கூட சேர்ந்துட்டியா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த பக்கம் அந்த கோல்டு கில்ல சேர்ந்த அந்த மந்திர பொருட்கள் இருக்க அந்த ரூம் இருக்கும். அதுல இருந்து பயங்கரமான பவர் வெளியே வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ என்கிட்ட இருந்து புடுங்கினது எல்லாத்தையுமே இங்கே தான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா, அப்படின்னா அவங்களோட பொருளையும் சேர்த்து அடிச்சிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கோல்டு கில்ல சேர்ந்த மந்திர பொருள் எடுக்கிறதுக்காக அந்த கதை திறக்க போவாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு, அச்சச்சோ நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேனா அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே அந்த கோல்டு கில்லில் வெடிச்சு சதறி அந்த பில்டிங்கே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும். அங்கே இருக்க மக்கள்லாம் அலறி அடிச்சுட்டு ஆளு விழுங்கடா கொய்யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, டே லியோ போகிற இடமெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த கோல்டு கில்ல சேர்ந்த மந்திர பொருட்கள் எல்லாத்தையுமே பெரிய மூட்டை கட்டி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டே இருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு, ஏ லியோ நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிக்காம போவான் பாருங்க, அழுதுகிட்டே போவான். லியோ நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோவை கட்டி பிடிப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருப்பான். அவனை போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, லியோ என்னடா ஆச்சு, உள்ள போகும்போது பல்கா போனியே, இப்போ என்ன சூம்பி போன மாதிரி ஆயிட்டு, நல்லா சிக்ஸ் பேக்ல வச்சிருந்தியடா, என்னடா ஆச்சு, எல்லாமே ஒல்லி ஆயிட்டியே, மான்சர் எல்லாமே அவன் கறியை தின்றுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை யாருனே தெரியாத பிடிச்சி அப்படி குலுக்கி கேட்டுட்டு இருப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயி, டே முட்டா பையில என் மூஞ்சி கூட ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு வாயிலேயே ஒரு மிதிப்பான் பாருங்க. மிதிச்சுட்டு அப்படி நம்ம ஹீரோ அவனை பார்த்து, உன்னெல்லாம் விடக்கூடாதுடா, இன்னும் 4 சாத்து சாத்தணும், என் மூஞ்சி தெரியல எவனோ ஒருத்தனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மேலே அந்த ஸ்மைல் கிரியேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, ஏ இது ஸ்மைல் தானே, அப்படின்னா நீ தான் லியோவா அப்படி சொல்லும்போது, ஆமாண்டா டக்ஸு, என்ன நீ தெரியாம இவ்வளோ நாளாக இருக்கிற பத்தியா, வேற எவனைய பார்த்து நான் தான் நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்க, உன்னைய இன்னும் 4 கொட்டு கொட்டணும்டா நறுக்குன்னு அப்படி சொல்லிட்டு கோவப்படும் போது, அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, லியோ உன்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அப்படியே மறுபடியும் வயிற்றுல ஓங்கி ஒரு குத்திட்டு, என்ன தைரியம் இருந்தால் என்ன கட்டி பிடிச்சிட்டு இருப்ப பைத்தியக்கார பையலே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுல ஒரு குத்துட்டோன்னே, அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கீழே உட்காந்து அழுதுகிட்டு, ஆமாம் நீ கண்டிப்பாக லியோ தான், ஏன்டா இப்படி போட்டு அடிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம் பாப்பாகி அப்போலோ கார்டு இங்கே வரப்போறாரு அப்படின்னு சொல்லும். யார் அப்போலோ கார்டு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பவுகில்ட சேர்ந்த பாஸ் தானே, அதனால அவங்ககிட்ட ஒரு கடவுள் சக்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடவுள் தான் இப்போ இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்தோன்னு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, இவர் எதுக்கு இங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பான். அப்போ அந்த கடவுள் அப்படி நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அந்த கடவுள் நம்ம ஹீரோவை என்ன பண்ண போறாரு, இதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன் ஃபன் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நான் ஆல்ரெடி அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.